ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு கணவன் மனைவி. இன்னமா கல்யாணத்துக்கு போகணும், சீக்கிரம் ரெடியாகிருன்னு சொன்னேன், இப்படியே உட்காந்துருக்க. என்கிட்ட நல்ல ட்ரெஸ்ஸே இல்லைங்க. இதோ தான் இவ்வளோ ட்ரெஸ்ஸு இருக்கம்மா, அதெல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு. இப்படிலாம் சொல்லுவேன்னு தான் தெரியும். இந்தா இதை கட்டிட்டு வா. வாவ், சூப்பராக இருக்குங்க. சர்ப்ரைஸாக எடுத்து வச்சுருந்தீங்களா? எங்கேருந்து வாங்கினீங்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். நீ போய் ரெடி ஆகிட்டு வா, ஏற்கனவே டைம் ஆச்சு. ஏங்க, எல்லாரும் அந்த கல்யாணத்தில் என் சேலை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ப்ளவுஸு கூட செம்ம ஃபிட்டிங்காக இருந்துச்சு. இப்போவா சொல்லுங்களேன், எங்கே வாங்கினீங்க? அபீஸ் வார்ட்ரோப். அப்படியா? அது எங்கே இருக்குது? ஆன்லைனா கடையா? நம்ம வீட்டில் இருக்கிற உன் பீரோ தான். இயன்றதை கொடுப்போம் இல்லாதவர்க்கே. சூப்பர் ப்ரோ. உங்களால் இயன்ற உதவியை இல்லாதவங்களுக்கு செய்கிறீங்களா? அந்த இல்லாதவனே நான் தான். ஒரு ஸ்கூலில் டீச்சர், பசங்களா இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ் மிஸ். நான் என்ன சொன்னேன் சொல்லுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? டேய், ஏண்டா? அம்மா, ரொம்ப வெயிலாக இருக்குமா, தாங்கவே முடியல. என்னம்மா பண்ணுறது? முதல்ல இந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வை. இப்படி ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தால் அப்படி தான் இருக்கும் வெயில். அட்சய திருதிக்கு நகை எடுத்தீங்களா ப்ரோ? எங்கேயா முடியுது? கடையை சுற்றி கேமராவாக வச்சுருக்கானுங்க. இந்த அக்கா தம்பி ஃபைட்லாம் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நிறைய நடக்கும். அந்த மாதிரி பாருங்கள். டேய், சிப்ஸு நிறைய சாப்பிட்டினா நிறைய முகப்பொரு வரும், மூஞ்சிலாம் எண்ணெய் வழியும். அப்புறம் வெயிட் போட்டு குண்டு கத்திரிக்காய் மாதிரி ஆகிடுவேன். சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். அக்கா, நிஜமாவா சொல்கிற? இது தெரியாமல் நிறைய சாப்பிட்டேனுக்கா. சரி, இப்போ மீதி இருக்கிறத என்ன பண்ணுறதுக்கா? தூக்கி போட்டுட்டுமா? இனிமேல் சிப்ஸே வாங்கக்கூடாதுக்கா. சரிடா, போனது போட்டோம், அதை வச்சிரு. நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சிடுறேன். கேட்டால் கொடுக்க மாட்டான். எப்படிலாம் ட்ராமா பண்ண வேண்டியதாக இருக்குது. மன்னா, வீரமுடன் போருக்கு புறப்பட்ட நீங்கள் ஏன் தலை தெறிக்க ஓடி வருகிறீர்கள்? போயா நீயும். போகிற வழியில் ஒரு நாய் என்னை துரத்திட்டு வருது. பர்ஸில் இருக்கிற காசெல்லாம் பிடுங்கிட்டு புதுசாக ஒரு பர்ஸு கொடுப்பான் பாருங்க, அவன் தான் நகை கடைக்காரன். அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம் மற்றும் நகைச்சுவைகளுடன். நன்றி, வணக்கம். சிரியுங்கள், சிரித்து கொண்டே இருங்கள்.